தண்டா கொஞ்செல்லாம் அடிச்சு கிழிச்சிட்டாங்க. நீ தான் என்ன காப்பாற்றணும். அந்த பார்த்து செய்தண்டா. எந்த கேங்கு? கை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, இல்லை தலையே எடுக்கணுமா? ஒரே ஆள். ஒரே ஆளா? ஏண்டா கேட்டுக்கு வெளியே சின்ன பசங்க கோலி விளாட்னு பானுங்க, அவனுங்கிட்ட சொல்லியிருந்தாலே முடிச்சிருப்பானுங்களேடா. இந்த டான் கிட்ட வந்திருக்க, ஏஞ்சி போடா டேய். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் இல்லை. என்னால் கூட முடியாதா? யாரா அந்த ஐட்டக்காரன்? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். என்ன தண்டா லேடிஸ்ட்டை பார்க்குறியா? நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண லேடி இல்லை. அவங்க அடித்தா எல்லாரும் டெட் பாடி. டேய் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. டைகர், சீட்டா, எலிஃபண்ட் ஆர் வெரி டேஞ்சரஸ், பட் நாட் இன் ஹோம். புரியல தண்டா. புரியல? உனக்கு யார் மாப்பத்து போட்டது? என் பொண்டாட்டி தான்டா. அவ அடிச்ச அடி விழுகாது, இடி விழுகும். அவ என் நெஞ்சில ஏறி மிதிச்சாடு வையன், என் உசுறு மேலே போய் கீழே வரும்டா. உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்டாட்டிமார்களெல்லாம் எந்த ரவுடியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் ஓடி போயிரு. ஐய உன்னையெல்லாம் டான்னு நம்பி வந்த பாரு. என்னடா 7 மணி வரைக்கும் உனக்கு தூக்கம்? போ போய் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போடு போ. கனவுல கூட பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் வருது. டேய் சண்டே எங்கடா கிளம்பிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? சண்டே யார் ஆபீஸ் கட்டி வச்சிருக்காங்க உனக்கு? முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்கு, அர்ஜென்ட் ஒர்க்கு. நான் ஆஃபீஸ் போல, பாஸ் அவ்வளோதான். சரி நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு. பாய். டேய் மாப்பிள்ள, மேட்சுக்கு வரலையாடா? ஏண்டா ஆஃபீஸில் அவனுக்கு 1008 வேலை இருக்கு, சின்ன குழந்தைங்களாட்டம் மேட்சுக்கு கூப்பிட்ற? போட. பாய். என்ன டேய் வர எவ்வளோ நேரமா? ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லை. ஏண்டா டேய், என்னமோ 1008 வேலை இருக்குது, கிரிக்கெட்ல குழந்தைங்க தான் ஆடுவோன்னு சொன்னேன். இப்போ என்ன எதுக்கடா அங்கே வந்து பல்லு அடிச்சுட்டு நின்று இருக்க? அதெல்லாம் அப்படிதான். ஆமா, இப்படியே வந்து ஆட போற? ஆஹா எப்படி? ஏய் மொக்கா மொக்கா, செம்மையான ஷாட்ரா. இதோ பொண்டாட்டி நேரத்துல தான் அடிச்ச. அவளை நினைச்சு அடிச்சிருந்தா பால் கிழிஞ்சிருக்கும். அவளை ஏன்டா ஞாபகம் படுத்துற? சரிடா, சரி ஆடு. டேய் ஒழுங்கா அங்க பார்த்து ஆடுறா. சூப்பர் கேட்ச். டேய் என்னடா பண்ற? போலாமா? படே போலாமா? போலாம். போலாமா?
டேய் மச்சான், டேய் என்னடா மூஞ்சிலன்னா காயம்? நேற்று டிஃபன் பாக்ஸில் இப்படி காண்டு சோறு மிச்சு வச்சுட்டு போனோன்னா முண்டாட்டி ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு விட்டோம் மச்சான். டேய் என்னடா அது தலையில் உன் பொண்டாட்டி ஒன்று அடிச்சிட்டாளா? ஏய் என் பொண்டாட்டிலாம் என் முன்னாடி நின்று பேசவே பயப்படுவாடா. நேற்று கூட கிரிக்கெட் விளையாட போயிருந்தேன், செம்ம டயர்டாக வந்தேனா என்னை எப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணா தெரியுமா? ஆஃபீஸ் முடிஞ்சா? முடிஞ்சது ஓ, இந்தா நீ ஆஃபீஸ் போட்டு போன ட்ரெஸ்ஸு மறந்துட்டு வந்துட்ட. தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ, ப்ளீஸ் மன்னிச்சிடுமோ. ஃப்ரெண்ட்ஸு கப்பல் பண்ணாங்கமோ, அதாமோ போயிட்டு வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பொய்யோட சொல்ற? ஏய் ஒழுங்கா இருந்துக்க. குடிச்ச வச்சோண்டா நீ. என் பொண்டாட்டி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ண சொல்லுவாடா. இதோ இந்த காயம் கூட அவளை மிதிக்கி போய் எனக்கு நானே போட்டுக்கிட்ட பிள்ளையார் சொல்லி அவளை போய் தப்பாக பேசிட்டேன் மச்சான். சாரி மச்சான், தங்கச்சியை பற்றி தப்பாக பேசிட்டேன். தங்கச்சிக்கிட்ட சாரி சொன்னதான் சொல்லிட்டு கொடுத்து வச்சோண்டா. டேய் டீ சாப்பிட போலாமா? ஓடா டேய், ஒரு செகண்ட் லேட்டானா கூட என் பொண்டாட்டி என்னை புதைச்சிருவா. ஏன்டா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பயந்து சாவுறீங்க? ஏன்டா சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டி சாப்பிட்டு, என் பொண்டாட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப ரக்கெட்டு, அதுவும் சாதாரண ரக்கெட்டு கிடையாது. சரிச்சிருவா. என் பொண்டாட்டி பற்றி தெரியாமல் பேசிட்டு போயிட்டு இருக்கா. சரி சமாளிப்போம். டைம் என்னாச்சு? 6. உனக்கு எத்தனை மணிக்கு ஷிஃப்ட் முடியும்? 5. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஆஃபீஸில் பொய் சொல்லாத. ஆஃபீஸ் முடிஞ்சதும் ஹரிஷ டீ சாப்பிட கூப்பிட்டேன். அவன் என்ன சொன்னா? வேண்டாம், என் பொண்டாட்டி திட்டுவான்னு வீட்டுக்கு போயிட்டான். ஆனா நீ டீ கடைக்கு போய் டீ குடிச்சது மட்டும் இல்லாம அவ போனா லெமன் ரைஸ் தான் போடுவான்னு சொல்லி டின்னர் சாப்பிட்டு வர. கரெக்டா? தப்பு தானே? அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. உனக்கு இதுல என்ன வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்கோ. மாப்பிள்ள, எனக்கு வாழவே பிடிக்கல மாப்பிள்ள. ஏன்டா? டெய்லி லெமன் சோதாவா போட்டு சாவடிக்கிறாடா. லெமன் ரைஸு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமாப்ல. எனக்கு டைம் வச்சு வரேன். மாப்பிள்ள இப்படி சொல்லாத மாப்பிள்ள, எலி மாப்பிள்ள. லேட்டா? டேக் இட். டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா? டேய் உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். நான் வீட்டுக்கு லேட்டா போனா என் பொண்டாட்டி என்ன வேணாலும் பண்ணிடுவான். ஆனா விட்றா டேய். பரவாயில்லையே, கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட. கீப் இட் அப். கரெக்ட் டைம்க்கு வந்ததுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்தா லெமன் ரைஸ், டேக் இட். என்ன ஃபோனு? யாரு? அன்னோன் நம்பர். ஓ, படக்குன்னு எடுக்கிற? சடக்குன்னு வந்துருச்சா?
அதான் படக்குன்னு எடுத்துட்டேன். ஹாய் பேபி. ஐயோ ஐயோ சத்தியமா அந்த பொண்ணைய வந்து எதுக்கு எனக்கு கால் பண்ணா தெரியாது நீ. என்ன XYZன்னு எவ்வளவு பேர் சொன்னா இப்போ ஒருத்தி எக்ஸ்னு கால் பண்றோம். எவ்வளவு பேர் காலுங்க? ஓ இது வேறயா? இந்த சவுண்ட் பண்ணடா. அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. என்னங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. மாப்பு நல்லா இருக்கீங்களா? தெரியுமா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ காஃபி கலக்கிட்டு வந்துறேன். ஏமா மாப்பிளைக்கு எதுவும் கேட்காம போற? மா அவர் எப்பவுமே பூஸ்ட் தான் குடிப்பாரு. அம்மா துர்கா என்னம்மா டிஃபனு? இட்லிப்பா. அப்படியா? 2 வை. ஏமா மாப்பிள்ளைக்கு இட்லி வை, அவருக்கு லெமன் சாப்பாடு இருக்குல்ல அதை வை. மா அவருக்கு லெமன் சாப்பாடுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அப்ப மாப்பிள்ளைக்கு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா வை. சாப்பிடுங்க. பிடிக்குங்கிறதுக்காக இப்படியா? மெதுவா சாப்பிடுங்க. மாப்பிள்ள அந்த ரிமோட்டை கொஞ்சம் எடுத்தாங்களேன். மா என்னம்மா அவரை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இருங்க நான் எடுத்தேன். ஓ துர்கா ஃபேனை கொஞ்சம் 5ல் வைக்கிறியா? 5ல் தானே? ஓகே வாங்க. துர்கா அப்படியே ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? போனா அதை எடுத்துட்டு வரேன். துர்கா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ போட்டு கொண்டு வரியா? டீயா? இந்தாடி குளிக்க துண்டும் சுடு தண்ணி எடுத்துட்டா போ. அட்டி என்னடா கேட்ட? அத்தை சுடு தண்ணியும் டவலும் தானங்க கேட்கலையும், எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாடி முதுகு ரொம்ப அரிக்குது, சொரிஞ்சு விட ஏதாவது எடுத்துட்டா போ. அப்படியாவா? இன்னும் 10 நிமிஷத்துல எங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிடுவாங்க. நல்லா பழுக்க காய வச்சு சொரிஞ்சு விடுறேன். எது கிளம்புறாங்களா? அத்தை ஊருக்கு கிளம்புற மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் மாப்பிள்ள, கிளம்புறோம். சும்மா இருக்குத்த மாமா, வயசான காலத்துல ஊருக்கு போய் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு குழந்தை மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன். அது இல்ல மாப்பிள்ள, நான் அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. என்னங்க அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப வந்திருக்கிறதே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அதனால கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா இருக்கேன். ஏன் பிசி பிசின்னு சொல்றா? உங்க மரமண்டிக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன ஜெர்ஸுக்கு தனியா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. கிளம்பும். அத்தை மாவா போயிடாதீங்க மாவா, டெய்லி லெமன் ரைஸ் பேர்ல ஸ்லோ பாய்சன் கொடுக்குறா மாவா. அத்தா 3 நாளைக்கு ஒரு நாள் போற தண்ணி இங்கே இருத்த மாமா, டெய்லி கட்டிங் நான் வாங்கி தர மாமா, இங்கே இருவாமா. அத்தா போயிடாதீங்க. மாப்பிள்ள என்ன ஆழ்ந்த யோசனை? அந்த இமேஜினேஷன்ல மாமா இருந்திருப்பனே. மாப்பிள்ள ஐ நோ ஆல் மாப்ப. மாமா மாமா, உன் பொண்ணு அநியாயத்துக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கா, நூல் பிடிச்ச மாதிரி இருக்கா. டெய்லி லெமன் சாதமா போட்டு கொள்றா. அதெல்லாம் கூட பரவாயில்ல, தொட்டதுக்கெல்லாம் நெஞ்சிலே போட்டு மிதிக்கிறா மாமா. மாப்பிள்ள இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை. ஏன்னா ஓம் பொண்டாட்டி அப்படியே ஏன் பொண்டாட்டி மாதிரி. உனக்கு என்ன லெமன் சோறா, எனக்கு புளி சோறு.
உன்னை நெஞ்சிலே வச்சு குத்துறாளா, என்னை விழா எலும்புலே வச்சு வெளுப்பா உங்க மாமியா. இதெல்லாம் கடந்துதேன் உன் மாமியை வளர்ந்தவளை தெம்பா நிக்கிறேன். எப்படி மாமா அத்தையை சமாளிச்சிங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அது எப்படின்னு கேட்டா அது சத்தமா சொல்லக்கூடாது, கலக்கட்டும். மாமா போயாங்கிட்டு துர்கா வர இருடி. அங்கதான் அப்படிதான். ஐயோ எங்கடி இந்த இவ்வளோ நாளா? அங்கதான் அப்படி எழுத்து. அப்பா மாமா என்ன மாப்பிள்ள, நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகுதா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது மாமா. மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இந்த அற்புதமான ரகசியத்தை உங்களுக்கு யார் மாமா சொன்னது? எனக்கு என் மாமனார் சொன்னார். சூப்பர் மாமா. வருங்காலத்துல என் மருமகனுக்கும் இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன். இப்ப என் பொண்ணு எப்படி இருக்கா? நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாடி, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடு. எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கான் யார் சொல்லுவா? அதையும் சொல்லு. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய் யார் உங்க அப்பா நான் சொல்லுவான். பாய் சொல்லு. பாய் பாய்.